குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மலேசியாவில் மலாக்கா அப்படின்ற ஏரியாவில் இருக்கோம். கண்டினியூவாக கிளாஸஸ் விஷயமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே ரெகுலராக இங்கே போயிட்டுருக்கிறதுனால அதுக்குண்டான ட்ராவலிங்கில் இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி 16 ஜூலை 2022 ஜேபி சிட்டி ஜோஹர் பாரூரில் ஒரு நாள் வகுப்பும், சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ் எஸ்பெஷலி அங்கே இருக்கிறவங்க கலந்துக்கிறதுக்காகவும் மலேசியன் பீப்புளுக்காகவும் 24 ஜூலை 2022 ஷா அலாம் மலேசியாவில் ஒரு நாள் வகுப்பு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மலேசியன் பீப்புளுக்காகவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வகுப்பு கண்டக்ட் பண்ணுறோம். விருப்பப்படுபவர்கள் இந்த பரம்பொருள் யோகம் தீட்சையை பெற்று பயிற்சி பெற்றுக்கொள்ளலாம். தீட்சை பெற்று கண்டிப்பாக ப்ராக்டிஸ் செய்யலாம். நன்றி. அதாவது இறைவன் அப்படின்றவரே பார்த்தீங்கன்னா தீட்சை கொடுக்கும்போது உள்ளே இறங்கிடுவாரா? இறைவன்னா யாரு? இந்த தீட்சை கொடுக்கும்போது அந்த இறையாற்றல் உள்ளே இறங்குச்சுன்னா அது எப்படி பார்த்தீங்கன்னா இறைத்தன்மையாக என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இறைவன் அப்படின்றவர் தனி ஆள் கிடையாது. இறைத்தன்மை அனைத்து பொருட்களிலும் அனைத்து உயிர்களிலும் நிறைந்துள்ளது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சில வீடியோஸில் இதை பற்றி நான் பேசியிருக்கேன். கொஞ்சம் அதை நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அணுத்துகள்களுக்குள் இருக்கும் அருட்பெரும் ஜோதி தான் இறைவன். இது அருட்பெரும் ஜோதினா ஏதோ வள்ளலார் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்றதுனால இது ஏதோ மார்க்கம் சம்பந்தமாக போதே நீங்கள் நினைக்க வேணாம். வள்ளலாரோ இல்லை சித்தர் பெருமக்களோ ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து பேசுபவர்கள் கிடையாது. தே ஆர் நாட் பிஸ்னஸ் பீப்புள். அவங்க உண்மையை உணர்ந்தவர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாயின்றாங்க. வார்த்தையை கவனிக்கணும். அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு அணுவுக்குள்ள போய் அந்த அணுவுக்குள்ள இன்னும் டீப்பாக போகணும். அந்த அணுவுக்குள்ள இன்னும் டீப்பாக போகணும். அந்த அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அப்படின்னா என்ன மேட்ரு பாருங்க. அதெல்லாம் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அவ்வளோ டீப்பாக நம்மளது உணர்வு நிலையை கசகசன்னு அங்கங்கே ஓடிட்டு இருக்கக்கூடிய இந்த மொத்த எண்ணங்களையும் கட்டுப்படுத்தி ஒரே நேர்கோட்டுக்கு ஒரு அணுவுக்குள்ளே கொண்டு அந்த அணுவுக்குள்ளே நம்மளுடைய உணர்வை செலுத்தி அந்த அணுவுக்குள்ளே போகணும். எப்படி போயிருக்காங்க பாருங்க நம்ம ஆளுங்க. இது டியூ கோர்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸில் தான் இதை நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம பயிற்சி செய்யும் போது என்ன ஆகும்னா சிதறி கிடக்கக்கூடிய அனைத்து எண்ணங்களும் ஓரணுவில் ஒடுங்கும். அந்த ஓரணுவில் நமது உணர்வை செலுத்தும் போது அந்த உணர்வே நாமாக மாறிவிடுகிறோம். அதான் மேட்ரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அணுவும் நாம் கிடையாது. அந்த அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் நீங்க பார்க்கும்போது அதற்கும் அப்பால் அதற்கும் அப்பால் அதற்கும் அப்பால் அதற்கும் அப்பால்னு பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு அந்த ஜோதியின் தரிசனம் என்பது கிடைக்கும். ஜோதியின் தரிசனம்னு சொல்லலாம், இறைவனின் காட்சின்னு சொல்லலாம், பரம்பொருளின் காட்சின்னு சொல்லலாம். அதை தான் மெய்ப்பொருள்னு சொல்றாங்க. ஏன் அதை மெய்ப்பொருள்னு சொல்றாங்க அப்படின்னா அது ஒன்றுதான் மெய், வேற எதுவுமே இங்கே மெய் கிடையாது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த பில்டிங்காக இருக்கட்டும், இந்த செடியாக இருக்கட்டும், இங்கே கீழே இருக்கக்கூடிய செடியாக இருக்கட்டும், உட்காந்துருக்கக்கூடிய சேராக இருக்கட்டும், போட்டிருக்கக்கூடிய சட்டையாக இருக்கட்டும், கட்டியிருக்கக்கூடிய வாட்சாக இருக்கட்டும், போகக்கூடிய கார்களாக இருக்கட்டும், டூ வீலர்ஸாக இருக்கட்டும், மெக்டொனால்ட்ஸ் அங்கே ஒரு கடை இருக்குது. எந்த பொருட்கள் எந்த உணவு எது எடுத்தீங்கனாலும் அது எல்லாமே அணுக்களின் சேர்க்கை தான். அந்த அணுக்களின் சேர்க்கைக்குள் டீப்பாக இருப்பது மெய்ப்பொருளாகிய இறைவன். அவரை தான் பார்த்தீங்கன்னா அருட்பெரும் ஜோதின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. ஒரு சில பேர் பரம்பொருள்ன்றாங்க, ஒரு சில பேர் மெய்ப்பொருள்ன்றாங்க. இஸ்லாம் மார்க்கத்தில் அல்லாஹ் அப்படின்றாங்க. அல்லாஹ்னா எங்கும் நிறைந்திருப்பவன், நீக்கமர நிறைந்திருக்கும் பேராற்றல் அப்படின்னு வச்சுக்கலாம். எல் ஷடாய்ம்பாங்க கிறிஸ்டியானிட்டியில். எல் ஷடாய் அப்படின்னா சர்வ வல்லமை படைத்தவர், எங்கும் நிறைந்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம். சர்வ வல்லமை படைத்தவர்னா யாரு? அதைத்தான் பார்த்தீங்கன்னா வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்றாங்க. ஆக மொத்தம் இறைவன் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான். இந்த இறைவனை பார்த்தீங்கன்னா ஒரு மீனானது எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடலை தேடிக்கிட்டே இருக்குமா. எங்கடா கடல் எங்கடா கடல் எங்கடா கடல் எங்கடா கடல்ன்ட்டு கடலுக்குள்ளேயே கடலை தேடிட்டு இருந்தால் ஒரு மீன் கண்டுபிடிக்க முடியுமா? சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. அப்போ அந்த மீனானது அந்த கடலுக்குள் இருக்கும்போதே ஆகா நம்ம கடலை தேடி போயிட்டு இருக்கோம், ஆனால் தனியாக கடல்ன்ற ஒன்றே கிடையாது, அது தனி மெட்டீரியல் கிடையாது, நாம் இருப்பதே கடலுக்குள் தான் இருக்கிறோம். அந்த மீன் எப்படி உணர வேண்டுமோ அதுபோன்று ஒரு மனிதன் இறைவனை தேடி வெளியே தேடி தேடி ஓடாமல் நட்டகல்லு பேசுமோ நாதன் உள்ளே இருக்கையில்ன்றாங்க. அப்படின்னா என்ன? கல் எப்படிப்பா பேசும்? கல்லு கடவுள்ல, கல்லும் கடவுள். அப்போ கல்லுக்குள்ளேயே இறைத்தன்மை இருக்கும்போது, ஜட பொருளிலேயே அந்த உயிர் பொருள் இருக்கும்போது இந்த உயிர் பொருளில் இறைவன் இருக்க மாட்டானா? அதான் கேள்வி. அப்போ இந்த உடலில் இருக்கும் அந்த இறைவனை ஏன் நான் பார்க்க வேண்டும்? நம்ம பிறந்திருக்கிறதே அதுக்கு தாங்க பிறந்திருக்கிறோம். நாம் பிறந்து இந்த பிறவி எடுத்ததன் நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா நமது அகங்காரத்தை குறைத்து கொண்டு
இங்கே சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன், ஏக இறைவன், அநேக இறைவன் எல்லாம் ஒன்று தான். இந்த அண்ட சராசரம் எங்கும் வியாபித்திருக்கிறான். வேற இங்கே ஒரு பொருள் இருக்குன்னா ஒரே பொருள் தான் இருக்குது. என்ன? அந்த மெய்ப்பொருளாகி இறைவன் மட்டும்தான் இருக்கிறார். மீது கண்ணுக்கு தெரியக்கூடிய அனைத்தும் அவன் வேற வேற காட்சிகளாக இருக்கிறான், நடிக்கிறான். ஏன் நடிக்கிறான்? இதைத்தான் மாயைன்னு சொல்கிறாங்க. இந்த மாயையின் பிடியிலிருந்து எப்படி நாம் விடுபடுவது? இந்த மாயையின் கட்டிலிருந்து நாம் எப்படி வெளிப்படுவது? இந்த மாயையை கடந்து நாம் எப்படி இறைநிலையை அடைவது அப்படின்னு கூடிய அந்த விஷயத்தை எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் தீட்சை கொடுத்து, ஞான விளக்கங்களும் ஞான உபதேசங்களும் கொடுத்து, மக்கள் சராசரி மனித வாழ்க்கையிலிருந்து எப்படி தெய்வ நிலைக்கு உயர வேண்டும் அப்படின்னக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை தான் யோகக்கலை. அதை பற்றி உபதேசம் செய்வதுதான் ஞான உபதேசம். விரைவில் உங்களை மலேசியாவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.